அப்பாடி இன்றைக்கி ஆஃபீஸில் வேறு வேலைப்பளு இங்கே வீட்டுக்கு வரோம். இன்றைக்கி சரசு என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. சரி, நம்ம அமைதியாக இருந்து சாப்பிட்டு தூங்கிட வேண்டியதான். வாங்க வாங்க, இப்போ தான் வந்தீங்களா? என்னங்க ரொம்ப டயர்டாக இருக்கீங்களா? என்னது ஏதாவது கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணுவா, இல்லை நசுங்குவான்னு பார்த்தா நல்ல விதமாக பேசுகிறா. என்னன்னு தெரில இன்னைக்கு. சரி கேட்போம். என்ன சரசு, இன்றைக்கி எதுவும் நல்லா பேசுகிறியே, எதுவும் உடம்புலாம் நல்லா இருக்குது போல், எதுவும் கோவமாக பேசுவேன். நான் வேறு பயந்துகிட்டே வந்தேன். என்னங்க இப்படி சொல்லிவிட்டீங்க? நான் என்ன கோவமான ஆளா என்ன? எப்பொழுதும் போல தாங்க பேசுகிறேன். என்னைக்காவது ஏதாவது சொன்னோம்னா ஏதாவது தலைவலியாக இருக்கும், அதெல்லாம் ஏதாவது வீட்டு டென்ஷனாக இருக்கும். மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி வாங்க சாப்பிட்லாம். ஆமாம்மா, கொஞ்சம் ஆஃபீஸில் டென்ஷனாக இருந்தது, உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, அதான் சாப்பிட்டு தூங்கலான்னு. என்னம்மா சாப்பாடு செஞ்சுருக்க? சாப்பாடு இன்றைக்கி ரொட்டி செஞ்சுருக்கேங்க, அதுக்கு குருமா, அப்புறம் வெங்காயம் கூட கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க சப்பாத்தி சாப்பிட்லாம். சரிம்மா, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீ சாப்பாடெலாம் எடுத்து வை. நம்ம சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே தூங்கணும். காலைல கொஞ்சம் நான் வேலைக்கு போகணும், அதுக்கு தான். என்னங்க சொல்கிறீங்க? ஏன் காலைல சீக்கிரம் வேலைக்கு போகணுங்கிறீங்க? இப்போவே கொஞ்சம் லேட்டாக தான் வந்தீங்க போல். என்னடா கேள்வி கேட்கலன்னு பார்த்தேன், ஆரம்பிச்சிட்டா. சரி சொல்லுவோம், நம்ம ஒய்ஃப் தானே கேட்குறா. இல்லைம்மா, அது கொஞ்சம் வேலை இன்றைக்கி பெண்டிங் வச்சுட்டேன், கொஞ்சம் உடம்புலாம் டயர்டாக இருக்கும், முடிக்க முடியல. அதான் காலைல சீக்கிரமாக நான் முடிச்சிருவேன்ல, அதாம்மா, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ சீக்கிரம் போனீங்கன்னா நைட்டு சீக்கிரம் வந்துடுவீங்க, அப்படி தானேங்க? அடப்பாரு, மறுபடியும் கேள்வியே கேட்டுக்கிட்டு இருக்கா. என்னம்மா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்னா நீ பாட்டுக்கு நிற்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கே, பசிக்குதுன்னு வேற சொன்னேனே. ஆமாம்மா, மேபி சீக்கிரம் வந்துடலான்னு வந்ததேன், பார்த்துக்கலாம் விடு. இல்லைங்க, சீக்கிரம் வந்தால் நாளைக்கு ஷாப்பிங் போகலாம் தான் கேட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. இந்த சாப்பாடு எடுத்துக்கிறேன். அதனாலே பார்த்தேன், என்னடா நல்ல விதமாக பேசுகிற, எல்லாம் செஞ்சுட்டு பிடிச்ச சப்பாத்திலாம் செஞ்சு வச்சுருக்கேன்னு பார்த்தா ஷாப்பிங் போகணுமோ. சரி விடு, நம்ம போய் வாங்கி கொடுக்குறது நம்ம கடமை தானே, பார்த்துக்குவோம். என்னங்க உங்களுக்கு பிடிச்ச சப்பாத்தி எப்படி இருக்குது? நல்லா இருக்குங்களா டேஸ்ட்டு? நல்லா இருக்குமா. சரிம்மா, நாளைக்கு நீ சீக்கிரம் கிளம்பிடு, நான் வேலைக்கு போயிட்டு வந்தோன்னே நம்ம ஷாப்பிங் போகலாம். சரியாம்மா? சரிங்க, கண்டிப்பாங்க. சரிங்க, நீங்கள் போய் சீக்கிரம் ரெஸ்ட் எடுங்க, பார்த்துக்கலாம். என்னங்க அப்புறம் இன்னொரு விஷயங்க கொஞ்சம் சொல்லணுங்க. என்னம்மா, இப்போ தான் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னால் மறுபடியும் முதல்ல இருந்தால் என்னன்னு சீக்கிரம் சொல்லுமா, கொஞ்சம் டயர்டாக இருக்குல்ல. ஷாப்பிங் போகிறப்ப அப்படியே நான் கொஞ்சம் ட்ரெஸ்ஸும் சேர்த்து எடுத்துக்கிறேங்க, வீட்டுக்கு ஜாமான் வாங்குறப்ப கொஞ்சம் தேவைப்படுதில்ல, அதுக்கு தாங்க. வேறு எதுவும் லிஸ்ட் இருக்காமா? இப்போ சொன்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பணம் ரெடி பண்ணி கொண்டு வர முடியும். வேறு என்ன, அப்படியே கொஞ்சம் மேக்கப் திங்ஸ் வாங்கிட்டால் கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்குங்க. அப்புறம் இந்த மாதத்துக்குரிய பட்ஜெட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், பார்த்துக்கோங்க. சரிம்மா, இப்போ போய் நான் தூங்கலாம்லம்மா? போங்க, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்கப்பா, ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. நான் டயர்டாக இருக்குது இப்போ தான் உனக்கு தெரியுதாம்மா. மக்களே, இந்த வீடியோ பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.